போடி நாயக்கனூர் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு திமுகவில் இணைந்தவர். அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி போட்டியிடுகிறார். நாம் தமிழர் வேட்பாளர் கலையரசு, தாவேகா வேட்பாளர் பிரகாஷ். சார் நம்பர்ஸை பார்க்கணுமா, அப்படியே சொல்லலாமா? அப்படியே சொல்லிடலாம் சார். மாலை மலர் கருத்து கணிப்பு திமுக 36%, அதிமுக 6%, தாவேகா 45%, நாம் தமிழர் 12%. தந்தி டிவியின் கருத்து கணிப்புல திமுக முந்துகிறது 37 முதல் 43%, அதிமுக 32 முதல் 38%, தாவேகா 14 முதல் 20%, நாம் தமிழர் 2 முதல் 8%. சார், ஓபிஎஸ் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா பார்க்குறோம். அதே நேரத்தில் மாலை மலரோட அந்த ரேண்டம் பீப்புள் கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற கருத்து வித்தியாசமாக இருக்கின்றது. ஸோ போடி நாயக்குரை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி திமுக என்கிறது, அதாவது ஓபிஎஸ்க்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. மாலை மலரை பொறுத்த வரைக்கும் போடி நாயக்கனூர்ல தாவேகா என்கிறது. என்ன சார், போடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ்க்கு எதிராக யார் தாவேகா வேட்பாளர் யார், எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம்? நீங்க போடி நாயக்கனூர் கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாவேகா 45.45% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. நீங்க அதிமுக 6% வாக்குகள் தான் சார் கொடுத்துருக்காங்க. 6.06% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இது ரேண்டம் பீப்புள் கிட்ட நம்ம கேட்கும்போது யூ கேன் நாட், நீங்கள் சயின்டிஃபிக்காக போக முடியாது. போடி நீங்கள் தந்தி டிவி சயின்டிஃபிக்காக போயிருக்கீங்க. அதில் 32 to 38 அப்படின்றது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இங்கே 14% தான் டிவிகேக்கு, 14லேருந்து 20% நீங்கள் கொடுக்குறீங்க, டிவிகே கொடுக்குறீங்க. இங்கே அப்படியே தூக்கி எடுத்துன்னு போய் 45.45% கொடுக்குறாங்க. ஸோ இது மக்கள்கிட்ட எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். மக்களுடைய ஒப்பீனியன் அங்கே தாவேகா மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் என்பது மக்களுக்கு இருக்குன்றதை நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் வெற்றி பெற போவது ஓபிஎஸ்.